Hi guys, welcome to Trade Watch. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஒரு ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, பிஒய்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைனர் ஸ்விங்னா என்ன, மேஜர் ஸ்விங்னா என்ன, நம்ம ட்ரேடிங் ரேஞ்ச் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஒரு மைனர் ஸ்விங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு புல்லிஷ் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷனில் தான் மார்க்கெட் வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஹையர் பிரேக் பண்ற இடம் வந்து நம்ம என்ன பிஓஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த ஹையர் பிரேக் பண்ற இடம் பிஓஎஸ். அடுத்து இந்த ஹையர் பிரேக் பண்ற இடம் பிஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரீசெண்டா ஃபார்ம் ஆன பிஓஎஸ்க்கு அடுத்த இருக்க ஸ்விங் தான் வந்து மைனர் ஸ்விங். ஓகேவா? இங்க வந்து பிஓஎஸ் ஃபார்ம் ஆயிருக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த ஸ்விங் தான் மைனர் ஸ்விங். ரீசெண்டா ஃபார்ம் ஆன ஸ்விங் ஐயும் ரீசெண்டா ஃபார்ம் ஆன ஸ்விங் லோவும் தான் நம்மளோட மைனர் ஸ்விங். ஓகேவா? அப்போ மேஜர் ஸ்விங்னா என்ன, இந்த மைனர் ஸ்விங்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆன ஸ்விங் தான் மேஜர் ஸ்விங். ஓகேவா? இதுதான் நம்மளோட மேஜர் ஸ்விங். மைனர் ஸ்விங்னா என்ன, ரீசெண்டா ஃபார்ம் ஆன ஸ்விங்ல வந்து மைனர் ஸ்விங், இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் வந்து மேஜர் ஸ்விங். ஓகேவா? இப்போ நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச்னா என்ன, இந்த மைனர் ஸ்விங் இருக்குல்ல, மைனர் ஸ்விங் லோல இருந்து ஸ்விங் ஐக்குள்ள இருக்கு இந்த ரேஞ்ச் தான் நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச். ஓகேவா? இந்த ரேஞ்ச்குள்ள தான் நம்ம இப்போ ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேவா? அதுக்கு சில கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணும். இதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இந்த சேம், இப்போ ரீசெண்டா ஃபார்ம் ஆன ஸ்விங்ல எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேவா? இது வந்து ஸ்விங்லோ, இது ஸ்விங். இதுதான் இப்போ நம்மளோட மைனர் ஸ்விங். அப்போ மேஜர் ஸ்விங் இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஸ்விங், இது மைனர் ஸ்விங், இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஸ்விங் வந்து மேஜர் ஸ்விங். அப்ப நம்ம ட்ரேடிங் ரேஞ்ச்ன்றது இந்த மைனர் ஸ்விங் இந்த ரேஞ்ச்குள்ள இருக்க ஏரியா தான் நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச். ஓகேவா? இப்போ இதை அப்படியே சார்ட்ல பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா ஃபார்ம் ஆன பியூஎஸ் வந்து இதுதான். ஓகேவா? அப்ப நம்மளோட மைனர் ஸ்விங் இது, மைனர் ஸ்விங் இது, மைனர் ஸ்விங் லோ இது. ஓகேவா? அப்ப நம்மளோட மேஜர் ஸ்விங்னா இது, மேஜர் ஸ்விங்னா அது சிம்பிள், இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் ஐ, இது மேஜர் ஸ்விங். ஓகேவா? இப்ப இது வந்து மைனர் ஸ்விங், இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஸ்விங் வந்து மேஜர் ஸ்விங். அப்ப நம்ம ட்ரேடிங் இப்ப நம்ம ட்ரேடிங் ஏரியான்றது என்னது, இந்த மைனர் ஸ்விங்குள்ள இருக்க இந்த ஏரியா தான் நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச். ஓகேவா? இது வந்து நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்போ இங்க இருந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டு இப்போ அடுத்த மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பியூஎஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப நம்மளோட ரேஞ்ச் என்னது? ஓகேவா? இப்போ வந்து அடுத்த பியூஎஸ் இங்க இந்த ஸ்ட்ரக்சர் இங்க ஹை வந்து பிரேக் ஆயிடுச்சு, அடுத்த ஹையும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப நம்மளோட மைனர் ஸ்விங் எது, இதுதான் நம்மளோட மைனர் ஸ்விங். ஓகேவா? நம்மளோட மேஜர் ஸ்விங்ன்றது இது வந்து மேஜர் ஸ்விங்கா மாறிடும். நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச்ன்றது இதுதான். இப்போ நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் மைனர் ஸ்விங்குள்ள இருக்க இந்த ஏரியா தான் நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணி நம்ம அடுத்த இதுக்கு நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்ணணும், எந்த இடத்துல லிக்விடிட்டி பார்க்கணும், நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா கைஸ்? இதுல எதனா டவுட்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.